ஜோதிடம்ன்றது என்ன? ஜோதிடம்ன்றது ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை அறியக்கூடிய முயற்சி. ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம வார்த்தை சொல்லாடல்களில் ஜோதிஷம் அப்படி இப்படி அப்படின்னு சுற்றி வந்தாலும், ஜோதினாலே ஒளி, இஷம்னாலே ஒரு இயல், ஒளியை சார்ந்த இயல், அதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. ஜோதிடத்துடைய டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஜோதிடத்துடைய டெஸ்டினேஷன், அதாவது முடிவு நிலை, இறுதி நிலை அப்படின்னு வந்தால் மனிதனுடைய எதிர்காலம் அறியக்கூடிய ஒரு முயற்சி. அதுதான் உண்மையும் கூட. நம்ம எல்லாருமே பெரிய சுயநலக்காரர்கள். எப்படி சுயநலக்காரர்கள்னால், நம்ம ஒரு வித்தியாசமானவர்கள், மனிதனுடைய எதிர்காலத்தை தெரியும் என்கின்ற ஒரு இருமாப்பு கொண்டவர்கள்னு கூட சொல்லலாம். நாம் எல்லோரும் பெரிய அளவில் ஒரு தனித்துவமான ஒரு கலையை கற்றுக்கிட்டு அதில் ஒரு தற்பெருமையும் கர்வமும் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பெருமிதமும் இருக்கக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள். இது சரியான வார்த்தை. ஏன்னா எனக்கு பத்ர யோகம் இல்லைன்னா கூட பத்ர யோகத்தை விட பெரிய யோகம் இருக்குது. கேந்திரத்தில் எனக்கு புதன் நீச்சபங்க ராஜயோகம். கேந்திரத்தில் நீச்சபங்க ராஜயோகம் அல்லது பத்ர யோகம் உங்களுக்கு அமைஞ்சிட்டாலே சரளமான வார்த்தை பிரயோகம். படிப்பு அறிவுன்ற கல்வி அறிவு இல்லைன்னா கூட அனுபவ அறிவு, ஞான அறிவு கண்டிப்பாக வரும். ஜோதிடர்களாகிய நம்ம எல்லாருமே பெரும்பாலோர் கவிஞர்களாகவும் இருப்பீங்க. நல்ல யோசனை பண்ணியிருக்கிறீங்களா? உங்களை நிறைய பேருக்கு கவிதை எழுத வரும், உங்களை நிறைய பேருக்கு எழுத்து நல்லா வரும். ஒரே நேரத்தில் எழுத்தும் பேச்சும் கவிதையும் எல்லாம் கலந்து வருவதற்கு புதனுடைய உயர்நிலை சுபத்துவ நிலை தேவை. அவ்வளோதான் வித்தியாசம். அவரவருடைய புதனுடைய படிநிலை அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம் என்பது தான் உண்மை. ஜோதிடத்துடைய மிகப்பெரிய அமைப்பு மனிதனுடைய எதிர்காலம் அறிதல். இந்த மனிதனுடைய எதிர்காலம் அறிதல் என்கின்ற ஒரு முயற்சியில் தான் மனித சமூகம், இந்த சமூகம் ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள ஆரம்பித்து, அதன் பிறகு கண்டுபிடிக்க ஆரம்பித்து, இன்னும் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறது, இன்னும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ இது எப்படி அப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் வேறு மாதிரியாக ஆரம்பித்தது. இன்னொன்று, நான் இன்னொரு நல்ல வார்த்தையை சொல்லுவேன். ஒரு மிக மதிப்பு மிகுந்த மனிதர்களுடைய சிந்தனை தொகுப்பு தான் ஜோதிடம். இதில் தவறும் இருக்கும், சரியும் இருக்கும். இன்றைக்கி நம்முடைய ஒரு என்னுடைய என்ட்ரி 15 வருஷம் கமர்ஷியல் ஜோதிடனா. 15 வருஷமாக நான் எழுதிக்கிட்டு இருக்கேன், 10 வருஷமாக யூடியூப்பில் இருக்கிறேன். அப்போ இந்த 10-15 வருட காலமாக நான் அடிக்கடி வலியுறுத்துவது அப்படிங்கிறது, இன்றைய வகுப்புடைய நோக்கத்தையும் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஜோதிடம் பெரும்பாலும் தவறாக போய் கொண்டிருக்கிறது, சுற்றி போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நான் தெரியாமல் திருச்செங்கோடுக்கு ஊரை சுற்றிக்கிட்டு வந்த மாதிரி, அப்புறம் பார்த்தா 20 நிமிஷத்தில் வந்திருக்க வேண்டியதை நான் 45 நிமிஷத்தில் வந்திருக்கிறேன். இல்லைனா கரெக்டாக 9:30 மணிக்கு வந்திருப்பேன், 9:35க்கு வந்திருப்பேன். இது மாதிரி என்னுடைய மாணவர்கள் சுற்றி போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதில் நான் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் சர்ச்சைக்கிடமானதாக ஆகிறது. உண்மையிலேயே நட்சத்திர சாரம் மூல நூல்களில் இல்லை. யாருக்கா தெரியுமா? சொன்னால் வைக்க கெடு. மூல நூல்களில் நட்சத்திர சாரமே இல்லை. யாருக்கா தெரியுமா? யாரா சொல்லுங்கள். நட்சத்திர சாரத்தில் தான் பராசர குறையில் இருக்குது, சாராவளியில் இருக்குது, உத்தரகாலமரத்தில் இருக்குது. எந்த ஒரு மூல நூல் அறிஞராவது, நம்முடைய இவராவது, அதாவது ஸ்தாபகராவது நட்சத்திர சாரத்தை சொல்லியிருக்கிறாரா? இல்லவே இல்லைங்க. ஜோதிட மூல நூல்கள் 3000 வருடம் தொட்டு, ஜோதிட மூல நூல்கள் 3000 வருடம் தொட்டு, 3000 வருடம் சின்ன சின்ன வானியல் குறிப்புகளாக ஜோதிடம் ஆரம்பித்து 800 வருடங்களாக மிகப்பெரிய மேம்பட்ட நிலையை ஆரம்பித்து 100-150 ஒரு 300 வருஷம்னே சொல்லிடலாம், 100-150 வருடத்திற்கு முன்பாக இருந்து தனி மனிதனுடைய எதிர்காலத்தை அறியக்கூடிய அளவில் பெரிய அளவில் வந்துருச்சு. நீங்கள் தயவுசெய்து பஞ்சாங்கத்தை ஜோசியம்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் மனசில் இருந்து கழட்டிடுங்க. பஞ்சாங்கத்துக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு பஞ்சாங்கத்தை எடுத்துக்கோங்க. நானே ஒரு நூலில் எழுதியிருக்கிறேன். எனக்கு முகூர்த்தம் குறிக்கவே தெரியாது. முகூர்த்தம் குறிக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு சாதாரண ஒரு சின்ன கணிதம் போட்டு முகூர்த்தம் குறிக்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயத்தில் என்கிட்ட ஒருத்தர் வந்தார்னா நான் அவர்கிட்ட தோற்று போயிடுவேன். எனக்கு முகூர்த்தம் குறிக்கவே தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தனி மனித ஜாதக பலனுக்கும் அந்த முகூர்த்தம் குறிப்பதற்கும் சம்பந்தம் இல்லவே இல்லை. அது எப்படிங்கய்யா? பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தானே கிரகங்களுடைய இருப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா உண்மை. இன்றைக்கி நம்ம அதை தாண்டி வந்துட்டோம். அதாவது பஞ்சாங்கம் என்றால் கிரகங்களுடைய இருப்பை குறிக்கக்கூடிய ஒரு நூல் என்பது உங்களுக்கு மனதில் பதிஞ்சிருக்கணும். அது கண்டிப்பாக தேவை. பஞ்சாங்கம் இல்லாமல், அப்பா இல்லாமல் நம்ம வந்துடல. பஞ்சாங்கன்றது அப்பா.
ஆனால் இன்றைக்கு அதை நம்ம தாண்டி அந்த கிரகங்கள் இப்படி இருந்தால், இந்த இடத்தில் இருந்தால், எப்படி இருந்தால், எங்கே இருந்தால் என்பது நட்சத்திர ஜாரம், எப்படி இருந்தால் என்பது சுபத்துவ பாபத்துவ கோட்பாடு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். அப்போ எப்படி இருந்தால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்கும். இந்த பாருங்க, திதி சூன்யம் பஞ்சாங்கத்தில் முகூர்த்தம் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்காக சொன்னது. அந்த திதி சூன்யத்தை அந்த எந்த லக்கணத்தில் வைக்கலாம், திதி சூன்யம் படுற ராசியில் போய் அந்த நேரத்தில் முகூர்த்தத்தை வச்சு அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு சொன்னதை இன்றைக்கி நம்ம திதி சூன்யம் பண்ண ராசியில் இருக்கிற கிரகம் தசாபுக்தி வேலை செய்யாதுன்னு சொல்கிறோம். அதுக்கு என்னங்க சம்மந்தம்? யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க சொன்னால் உடனே அதில் கோபம் வருது. என் குருநாதர் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கல, என் குருநாதரை விட நீ புத்திசாலியான கணக்கு வருது. நம்ம இங்கே யாருமே உண்மையை சொல்லப்போனால் மேடையில் இருக்கிற எனக்கு எந்த விதத்திலும் நீங்கள் குறைவானவர்கள் அல்ல. உண்மையிலேயே என்னை விட ஏதோ ஒரு விஷயத்தில் ஜோதிடத்தில் நீங்கள் நிபுணத்துவம் பெற்றவராக இருப்பீர்கள். கண்டிப்பாக உண்டு. ஜோசியத்தை முழுசாக புரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப எல்லாத்தையுமே ஜோதிடத்தில் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா பார்க்கும் பிரபஞ்சத்தை எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் அது ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஞ்ஞான சொல்லவடை. அதே மாதிரி தான் ஜோதிடத்தை பலவித ஆங்கிளில் நம்ம அணுகலாம். பலவித ஆங்கிளில் அணுகினாலும் முடிவு என்னமோ ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் கணிப்பது என்பது வேறு, பஞ்சாங்கம் பார்த்து முகூர்த்த நேரம் வைப்பது என்பது வேறு, தனி மனித பலன் சொல்வது வேறு. இதை நல்லா மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். தொழில்முறை ஜோதிடர்களுக்கும் நான் சேர்த்தே சொல்கிறேன். நானும் ஒரு தொழில்முறை ஜோதிடன். இப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம மட்டும்தான் கூடியிருக்கிறோம். இந்த என்னுடைய குறை நிறைகளையும் உங்களுக்கு தெரியலாம். ஜோதிடத்துடைய குறை நிறைகளை பேசக்கூடிய எனக்கும் குறையும் இருக்குது, நிறையும் இருக்குது. ஆக நான் ஒரு பொதுவாக என்னுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு மனிதன் பிறந்த பிறவி பயனை எப்படி இருக்கணும்னு சொன்னால், தனக்கு தெரிஞ்சதை மறைக்காமல் அடுத்தவங்களுக்கு சொல்லணும். தனக்கு தெரிந்த உண்மையை அடுத்த தலைமுறைக்கு கடத்தாமல் ஒருவன் போவானே ஆனால் அவனுடைய பிறவி பயனற்றது. அதனால தான் எனக்கு தெரிஞ்சிருந்து இவ்வளவு தூரம் விமர்சனம் வந்திருந்தோம். நான் பிடிக்க விடாமல் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எப்பா நீங்கள் பாருங்கப்பா, நான் ஒரு ரூட்டுக்கு போனேன், அந்த ரூட்டில் பலனை அழகாக சொல்ல முடியுது, சொல்லவும் முடிஞ்சது. அப்போ அதை வச்சு அப்படியே இப்படி கொண்டு வரேன். ஆனால் ஜோதிடத்தில் எதுவுமே முழுமைத்துவம் இல்லை. 100% பலனை இப்போ சொல்ல முடியாது. ஆனால் ஒருவேளை சொல்ல முடியும் இன்னும் ஒரு 100-200 வருஷத்துக்கு அப்புறம்னு கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி ஜோதிடம் காம்பினேஷன்ஸ், கலப்பினங்கள். ஒரு அவ்வளவு ஒளிகளும் சேர்ந்து ஒரு இடத்துல குமியும் போது எந்த ஒளி எப்படி அமைஞ்சது அப்படின்றத. இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் பேச வந்துகிட்டு இருக்கிறேன். அது யாருக்காவது நிறைய பேருக்கு புரியுமான்னு தெரில. ஆன்லைன் வகுப்பில் கூட ஒரே ஒரு இதில் தான் நான் அதை சொன்னேன். ஜோதிடம் என்பது நம்ம பார்க்கக்கூடிய வானவெளி என்பது 360 டிகிரி வியாபித்திருக்கின்ற கிரகங்கள் போய்கொண்டிருக்கின்ற வானவெளி அல்ல. இதை நான் ஒரே ஒரு ஆன்லைன் வகுப்பில் நடத்தினேன். எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. நம்மை இயக்குவது சந்திரனுக்கும் நிலவுக்குமாக இருக்கக்கூடிய இந்த 3-4 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒளிக்கலப்புகள் தான். இதை நான் ஏதோ ஒரு ஆன்லைன் வகுப்பில் சொன்னேன், கவனிச்சிங்களா? ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருக்கிறேன் நான் அதை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதோ ஒரு கிளாஸில் இது சொன்னேன். ஏன்னா சந்திர அதிகத்தோட கிளாரிட்டி எனக்கு தெரிஞ்சவுடனே இந்த உண்மை அப்புறமா எனக்கு மனசில் பட்டது. உண்மையே சொல்கிறேன். இதிலேருந்து இப்போ இதுக்கு மேலெல்லாம் டெப்த்தெல்லாம் நான் போக மாட்டேன். மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் எனக்கு ஒரு துரி தூண்டப்பட்டது மாதிரி நான் நிறைய திரி தூண்டி விடுறேன். ஜோதிடம் என்பது வானவெளியில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கட்டம் என்பது அந்த மாதிரியான கட்டங்கள் அல்ல. உண்மையிலேயே இந்த தத்துவத்தை மனசுக்குள்ளே இருத்திக்கிட்டிங்கன்னா, நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த 12 பகுதியான ராசிகள் என்பது சந்திரனுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய இந்த 3-4 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தை தான் நம்ம ராசி கட்டம்னு சொல்கிறோம். இது ஒரு புதுவிதமான கான்செப்ட். யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா சந்திர அதியோகத்தை முதன்மைப்படுத்தி பலன் சொல்லக்கூடியவன் தான். ஏன்னா சந்திரனுடைய அதியோகம் எத்தகைய அளவில் பலன் தருகிறது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நான் நிறைய பலன்களை சொல்கிறேன். இந்த சந்திர அதியோகமும் கண்டிப்பாக மாணவர்கள் எல்லாருடைய மனசுலேயும் நிச்சயமாக வந்திருக்கும். இன்னொன்று, தொழில்முறை ஜோதிடர்கள் எனக்கு வரக்கூடிய கால்ஸ், எங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் எல்லாத்துலேயுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொழில்முறை ஜோதிடர்கள் இப்போது சுபத்துவ பாவத்து அடுக்குகளை வச்சு பலன் சொல்கிறீங்கன்றது எங்களுக்கு நல்ல தெளிவாக தெரிகிறது. அது உண்மையும் கூட. அப்படி இருந்தால் ஜோதிடம் கண்டிப்பாக வளரும். இடையில் மட்டும் என்ன ஆயிடுச்சு, ஒரு 60-70 வருஷமாக நட்சத்திர சாரத்தில் தடுமாறி போயிட்டோம். இதாங்க உண்மை.
இதில் எதிர்கருத்து இருந்தால் கூட ஆரோக்கியமான விவாதம் நீங்கள் பண்ணலாம். என்கிட்டயே நீங்கள் சந்தேகம் கேட்கலாம். ஒரு விஷயத்தை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருடங்களாக 100 வருடங்களாக 100 வருடங்களுக்கு மேலாக நட்சத்திர பத்து பொருத்தம் இருக்குது. 100 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் மறுக்க வேண்டுமெனில் உங்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அதில் அனுபவம் இருக்கணும். எடுத்தன் கவிழ்த்தேன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு இது இல்லை. இது நம்முடைய, அதாவது ஒரு இது வந்தது, நட்சத்திர சாரம் இல்லைன்னு நான் சொன்ன உடனே ஒரு பெரிய கமெண்ட் வந்தது. அதாவது மேல் நுனி மரத்தில் உட்காந்துக்கிட்டு அடிமரத்தை வெட்டுறீங்கன்னு வந்தது. அது கூட நான் நல்ல பதில் சொன்னேன். அடிமரத்தை வெட்டலை, இருக்கிற பட்டு போனதெல்லாம் கொஞ்சம் செதுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னேன். இது ஒரு நேரலையிலேயே ஒருத்தர் பேசினார், அடிமரத்தை பத்து பொருத்தம் இல்லைன்ட்டு. ஆனால் இன்றைக்கி பத்து பொருத்தத்தை எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறீங்க. அது இல்லை, தப்புன்றது நீங்கள் எல்லாருக்குமே தெரியுது. அதாவது ஜோதிடத்தை என்றைக்குமே எளிமையாக்க முடியாது. அந்த விஷயத்தை மட்டும் மாணவர்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதில் இன்னும் ஒரு இதையும் சொல்லுவேன். என்னன்னு சொல்லுவேன்னா, எல்லாருனாலையும் ஷார்ப்பாக ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியாது. நம்ம எல்லாருமே கணக்கில் மட்டும் நல்ல மார்க் எடுத்திருப்போம். கரெக்டாக? உடனே சிரிக்கிறீங்க. எல்லாம் 5 சப்ஜெக்டை, நான் 10th தான் படித்தேன், 5 சப்ஜெக்டு தான் படித்தேன். இந்த 5 சப்ஜெக்டில் 100க்கு 100 மறக்காமல் நான் வாங்கினது கணக்கில் மட்டும். ஆனால் நான் ஃபெயில் கிடையாது. மற்றதெல்லாம் 35, 36, 50. கணக்கில் மட்டும் எனக்கு தெரிஞ்ச 5ஆவது வகுப்புலேருந்து 10ஆவது வகுப்பு வரைக்கும் நான் 100. கணக்கு வாத்தியாருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். இந்த போர்டில் நீயே எழுது அப்படின்றவர். அந்தளவுக்கு கணக்கில் நான் எக்ஸ்பர்ட்டு. மற்ற எல்லாத்துலேயும் நான் ரொம்ப ஆவரேஜ், பிலோ 50. 52 தமிழில், கணக்கில் 100க்கு 100, தமிழில் 52. மற்ற எல்லாமே 40, 45, 50க்குள்ளே. என் மார்க்கை டோட்டல் பண்ணிக்கோங்க. 280, 275 அவ்வளோதான் வாங்கினேன். அவ்வளோதான். ஆக கணக்குன்றது இதில் ஏன் சொல்ல வரேன்னா, என்ன மாதிரியே கணக்கில் 100க்கு 100 வாங்கின உங்களோட படித்தவரும் இருப்பார். நீங்கள்லாம் 100க்கு 100 வாங்கியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் நம்மளுக்குள்ள வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒருவர் ஒரு வகுப்பில் 100 மார்க் வாங்கும்போது அதே வகுப்பில் 40 மார்க் வாங்கிய ஒரு மாணவரும் இருக்கிறார். நம்மில் 100 மார்க் வாங்கக்கூடிய, கூடுதலாக ப்ரெடிக்ஷன் செய்யக்கூடிய ஜோதிடர்களும் இருக்கிறோம். 40 மார்க் வாங்கக்கூடிய, ஆவரேஜ் மார்க் வாங்கக்கூடிய ஜோதிடர்களும் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால், இதை நம்ம கசப்பாக இருந்தாலும் ஒத்துக்கணும். நம்முடைய புதன் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய மூளை அந்த கிரகிக்கும் திறனை, ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடிய திறனை அடையுது. லைவில் பட்டுன்னு பார்க்குறேன், பேசுகிறேன், உங்கள் முன்னாடியே அதை நிரூபிக்கிறேன். நான் இன்னொன்று லைவோடைய இன்றைக்கி லைவை கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் 30 பேருக்கு மேலே லைவ் பண்ணுறாங்க. எல்லாம் எனக்கு புரியுது. ஆயினும் இந்த லைவ் பண்ணக்கூடிய தைரியத்தையும் இதையும் முத யூடியூப்பில் கொண்டு வந்தவன் நான் தான். ஒரு கான்ஃபிடெண்ட்டாக, ஏன் ரூமுக்குள்ளே பண்ணுறதை வெளியில் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளே என்னென்னா, நம்முடைய புதனுடைய வலுவிற்கேற்ப குயிக்காக ஷட்பல அடுக்குகள்லேருந்து, நான் இன்னும் மறுபடியும் சொல்கிறேன், லைவில் நான் வாய் விட்டு சொல்லும்போது திக்பலத்திற்கு பக்கத்தில் ஆட்சி உச்சம் சந்திராதியோகம் அது தான் சொல்லுவேன். ஆனால் நான் சொல்லுகின்ற நேரத்திலே கூட என்னுடைய மனம் காலபலம், அயனபலம், சேஷ்டபலம், இன்னும் சில நுணுக்கங்களை கணக்கு போட்டுக்கிட்டே தான் அப்படியே லைவில் பார்ப்பேன். அப்போ இந்த கணக்கு போடுகின்ற திறன் தான் ஜோதிடத்தில் அவசியமானது. அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வேறு எதுவுமே கிடையாது. கணக்கு போடுகின்ற திறன். இந்த கணக்கை மெதுவாக போடுவோமா, ஸ்பீடாக போடுவோமா? ஸ்பீடாக போடணும்னு அவசியம் இல்லை, மெதுவாக கூட போடலாம். சில பேர் லைவில் கூட சில பேருடைய கமெண்டெல்லாம் பார்த்துருக்குறேன். 3 நிமிஷத்தில் ப்ரிடிக்ட் பண்ணுறதுல என்ன இருக்குது? ஒரு ஜாதகத்தை கணிப்பதற்கு 1 மணி நேரம் வேணும். முட்டாள்தனம். எதுக்கு 1 மணி நேரம்? ஒன்றுமே கிடையாது ஒரு ஜாதகத்தை. ஆனால் 1 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறவரும் இருக்கிறார். 6 ஜாதகத்தை வாங்கிட்டு அடுத்த நாள் வாங்க நான் கணக்கு போட்டு சொல்கிறேன்னு சொல்கிறவர் இருக்கிறார். ஆக ஜோதிடம் என்பது எதுக்காக இந்த அளவுக்கு வரேன்னு சொன்னால், இத்தனை கணக்கு போட வேண்டிய விஷயங்களை வெகு எளிமையாக நட்சத்திர சாரம்னு ஒன்றை கொண்டு வந்து அதன் மூலமாக நட்சத்திரங்களுக்கு அடுத்த நட்சத்திர சாரங்களே வர்க்க சக்கரங்களில் தான் வருது. அதையும் சொல்லிடணும். எப்போ பாதம் பிரித்தோமோ அந்த பாதம் பிரித்த உடனே வர்க்க சக்கரங்கள் வருகின்றன. வர்க்க சக்கரங்கள் இதை மறுபடியும் நுணுக்கு கொஞ்சம் டெப்த்தாக பேசினா புரியுமோன்ற சந்தேகத்தில் தான் மேலோட்டமாக பேசுகிறேன். கிரகங்கள் எங்கே இருக்கின்றன என்பதை சொல்வது நட்சத்திர சாரம். அந்த எங்கே இருக்கின்றன என்பதில் பலனே இல்லை, நிச்சயமாக பலன் கிடையாது. டைவர்ட் ஆகிடாதீங்க.
அது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது நம்முடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாடு, சுற்றுமூல கோட்பாடு. எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறது தான் நம்ம காம்பினேஷனுடைய அடுக்குகளாக சொல்லுகிறோம். ஜோதிடம் கடந்த ஒரு 100 வருடங்களாக எங்கே இருக்கிறது என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் அப்படியே நட்சத்திர சாரத்தின் வழியாக போய் தேங்கி போய்விட்டது. இது படிப்படியாக ஆபத்தான ஒரு காலகட்டத்துக்கு எப்படி போச்சுன்னு சொன்னால், 15-20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி தான் திக்பலத்தை பற்றி பேசுகிறீங்க என்னுடைய வீடியோக்களுக்கு பிறகு. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இது நீச்சம், இது உச்சம். உச்சம் ஆட்சியோடு ஜோதிடம் நின்றிருந்தது 40 வருட அனுபவக்காரருக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வெறும் உச்சம் ஆட்சி தான் பார்த்துருப்பீங்க. திக்பலம் என்பதே நம்முடைய கட்டுரைகளுக்கு பிறகு நம்முடைய ஒவ்வொன்றா அதுக்கப்புறம் தான் சுபத்துவ கோட்பாடு திருப்பலத்தின் பீடத்தின் மேல் தான் அமர்ந்திருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. ஒரு கமெண்டெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய அளவில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அந்த கமெண்டெல்லாம் ஆழமாக பதிகிற கமெண்ட்டு. திருப்பலத்தின் அமைப்பை அப்படியே வடிகட்டி சுபத்துவம்னு கொடுக்குறீங்க, எத்தனை பேருக்கு புரிய போகுதுன்னு தெரியல. இதுவரைக்கும் வெளிவராத, இதுவரைக்கும் சொல்லப்படாத திருப்பலத்தை இன்றைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறீங்க. அதுதான் உண்மை. அதுவும் இன்றைக்கு தன்னைத்தானே பேராசிரியர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் கூட கிரக பார்வையெல்லாம் பார்க்காதீங்க, பலன் குழம்பிடும். கிரக பார்வை பார்த்தீங்கன்னா பலன் வராது. ஆமாம், பலன் வராது. அதுதான் ஒரு இது. அதாவது ஜோசியத்தை என்றைக்குமே சுருக்க முடியாதுன்றதான் இப்போ நான் அந்த வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இவ்வளவு தூரம் நான் பேசுகிறது என்னென்னா, ஜோசியத்தை நீங்கள் எந்த காலத்துலேயும் சுருக்க முடியாது. இது பலவிதமான காம்பினேஷன்கள் அடங்கியது. ஒரு மனிதன் என்பவன், இப்போது நான் என்பவன் என்கின்ற பேசுகின்ற குரலா, நான் பார்க்கின்ற கண்ணா, ஆட்டிக்கிட்டு இருக்கிற கையா, காலா, உட்காந்துருக்கிற உடம்பான்னு கேட்டால் எல்லாம் சேர்ந்தது. இதை போலவே ஜோதிடத்திலும் சகலத்தையும் சகல ஆங்கிள்லையும் நீங்கள் பார்த்து தான் பலன் எடுக்க முடியும். அப்படியும் கூட நம்ம மனித மூளை கணிப்பதற்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கிறது. சில கட்டுப்பாடுகள் மூளைக்கு ஏற்றாற் போல் அமைஞ்சிருக்குது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், 100% யாருனாலையும் துல்லியமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். ஆக ஒரு நிலையில் இந்த சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாடு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் ஒளியின் தன்மைகளில் ஆனது, நட்சத்திரத்தின் தன்மைகளில் ஆனதில்லை. ஆகா ஐயா, இந்த உபநட்சத்திரக்கோள் அதில் வர என்னென்னா, உபநட்சத்திரக்கோள் இயக்கும். ஆனால் மூல நூல்கள்லேயே தெளிவாக இருக்கிறது, நட்சத்திரம் பிரதானம், அதாவது கோள் பிரதானம். ஒரு தசாநாதனுக்கு முதல் நிலை கோள் தான் பிரதானம். தசாநாதனுக்கு ஒரு இது சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் மூல நூல்கள்லேருந்து திருடினது தான். அதாவது தசாநாதன் தான் மேனேஜர். என்னுடைய மாணவர்கள் எல்லாருக்குமே இது நல்லா தெரியும். தசாநாதன் பிரைம் மினிஸ்டர்னா புக்திநாதன், ஒரு சிஎம்னு வச்சுக்குவோம். நம்ம தமிழ்நாடு அளவில் முதலமைச்சர் இருக்கிறார், அவர் தசாநாதன். முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டவர் தான் இவர் மந்திரி. அந்த மந்திரிக்கு கட்டுப்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸராக அந்தரநாதன் இருப்பார். தசாநாதனே மூலவர், தசாநாதனே இயக்குபவர். தசாநாதனுக்கு அடுத்து தான் புக்திநாதன். ஆனால் வேறு சில முறைகளில் புக்திநாதனே பலவான் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தெல்லாம் கண்டிப்பாக பரப்பப்படுகிறது உபநட்சத்திர கோள் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில். சில விஷயங்களை ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, எப்படி பலன்களை சரியாக அறியறதுன்றதில் தெல்ல தெளிவாக நிச்சயமாக சொல்ல முடியும். ஆகவே சகலத்தையும் ஒரு சேர பார்த்து, சகலமும் ஒரு சேர ஒரு நிலையில் காம்பினேஷன்களாக, அந்த கலப்புகளாக உணரக்கூடிய தன்மையின் அடிப்படையில் ஜோதிடத்தை முழுமையாக ஓரளவிற்கு கணிக்கிறதுக்கு நிச்சயமாக சொல்ல முடியும். அதற்கு பிறந்த நேரம் அவசியம். பிறந்த நேரம் கிட்டத்தட்ட இப்போ தான் நேரம் பற்றிய விழிப்புணர்வுகளே வந்திருக்குன்றது தான் உண்மை. நேரம் பற்றிய விழிப்புணர்வுகள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கூட கிடையாது. இப்போ கூட நம்ம பிறந்த நேரத்தை பெரும்பாலும் துல்லியமாக்குறதில்ல. டாக்டர் கொடுத்த நேரத்தை தான் இன்னும் கணிக்கிறோம். எந்த டாக்டரும் கிட்டத்தட்ட 2000 டாக்டர்கிட்ட இதை பற்றி பேசியிருப்பேன். 2000 டாக்டர்கிட்ட பேசியிருப்பேன். ஆன்லைன் வகுப்புகள்லேயே 200 டாக்டர், அப் அண்ட் டவுனில் 200 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதில் 80 வயது 84 வயது டாக்டர்ஸும் அடக்கம். எவ்வாறுமே சொல்கிறதில்ல, எங்களுக்கு அந்த வேலையே கிடையாது. உண்மையிலேயே பிறந்த நேரம் கொடுப்பதை ஒரு சுயமரியாதை இழுக்காக டாக்டர்கள் நினைக்கிறாங்கன்றதான் உண்மை. பிறந்த நேரத்தை கொடுக்குறது நான் ஏன் கொடுக்கணும், நர்ஸு வேலைங்க அது. அந்த நர்ஸு கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் தான் அதை தெரிஞ்சுக்கணும். நான் ஏன் கொடுக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது பிறந்த நேரத்தை மிக துல்லியமாக வைக்கக்கூடிய இந்த அமைப்பின் அடிப்படையில் அதுலேயும் சில பலன்கள் தவறி போகும்.